தேவனுடைய படைப்பிலேயே மனிதன் ஒருவன்தான் உலகத்தை புரிந்து வாழும் தன்மையுடையவன். மற்ற மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு நாயை எடுத்துக்காட்டாய் பாருங்கள். இவ்வளவு பெரிய ஒரு உலகத்திலே தான் வாழுகிறேன் என்பது கூட அதற்கு தெரிய வாய்ப்பில்லை. அதற்கு எலும்புகள் கிடைத்தால் போதும், அதுவே அதற்கு உலகமாகிவிடும். ஆனால் மனிதன் அப்படி அல்ல. நாம் தியானத்திற்கு கொண்டிருக்கும் பிரசங்கி என்னும் இந்த புத்தகம் மனித வாழ்க்கையின் சுழற்சியை ஆராயும் ஒவ்வொரு காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஆழமான புத்தகமாகும். இதன் மூலம் சாலமோன் நம்மை வாழ்க்கையின் நிஜத்தை அறிந்து கொள்ள உதவுகிறார். இன்று நாம் தியானிக்க போகிற அதிகாரத்தில் சாலமோனிடம் நவீன சாதனங்கள் இல்லை. ஆயினும் இயற்கையின் சுழற்சிகளை மிக தெளிவாக அறிந்து எடுத்துரைக்கிறார். மனிதன் எந்த அளவிற்கு அறிவையும் ஞானத்தையும் வளர்த்தாலும் உலகத்தின் அடிப்படை விதிகள் மாற்றமின்றி செயல்படுவதை கண்டு வியக்க வைக்கிறார். சூரியன், காற்று, காலம், சமுத்திரம் ஆகியவை எப்படிப்பட்ட சுழற்சியில் செயல்படுகின்றனவோ அதே போலவே மனித வாழ்க்கையும் ஒரே மாதிரியான சந்தர்ப்பங்களில் சுழல்கிறது. புதியது என்று எதுவுமே இல்லை என்பதே இந்த புத்தகத்தின் மைய பொருளாக வெளிப்படுத்துகிறார். சாலமோனின் காலத்தில் இருந்த மூட நம்பிக்கைகள் இந்நூலில் காண முடியாது. மாறாக அவர் அறிவியல் முறையில் இயற்கையின் சுழற்சியை எடுத்துரைக்கிறார். ஆழமான தத்துவம், மனிதனின் ஆர்வங்கள், எண்ணங்கள், முயற்சிகள் அனைத்தும் பயனற்றவை என்ற உண்மையை துல்லியமாக கூறுகிற புத்தகமாக இது இருக்கிறது. இந்த உலகத்தில் மனிதனால் கண்டுபிடிக்கப்படாத புதிது என்று எதுவுமே இல்லை என்பதையும், எல்லா விஷயங்களும் முடிவில் தனது ஆரம்ப நிலையிலேயே திரும்பி செல்கின்றன என்பதையும் பிரசங்கி நமக்கு உணர்த்துகிறது. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் நாம் வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தையை இன்றைய தியானத்தில் கற்றுக்கொள்வோம். வாருங்கள். பிரியமான நேயர்களே, இன்று நாம் பிரசங்கி 1 அதிகாரம் 5 வசனம் முதல் சிந்திக்க போகிறோம். வாசிக்கிறேன். பிரசங்கி 1 அதிகாரம் 5 வசனம் முதல் 7 வசனம் வரை. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, தான் உதித்த இடத்திற்கே அது திரும்பவும் தீவிரிக்கிறது. காற்று தெற்கே போய் வடக்கேயும் சுற்றி சுழன்று சுழன்று அடித்து தான் சுற்றின இடத்துக்கே திரும்பவும் வரும். எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது. தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் மறுபடியும் திரும்பும். சாலமோனுடைய காலத்திலேயே இந்த துல்லியமான கணிப்பு கூறப்பட்டிருக்கிறது. இது நமக்கு ஆச்சரியத்தை தரும் ஒன்றாயிருக்கிறது இல்லையா? டாக்டர் ஆர்தர் டி பியர்சன் இந்த பகுதிக்கு கூறும் விளக்கத்தை சற்றே கவனியுங்கள். சாலமோன் இன்றைய கண்டுபிடிப்புகளான ஆவியாகுதல், புயலின் போக்கு போன்றவற்றிற்கு ஒத்துப்போகிற அதே விளக்கத்தோடு கூறியிருக்கிறவைகள் மிகவும் ஆச்சரியமான உண்மைகள். சிலர் ரெட்ஃபீல்ட் என்பவரின் புயலை பற்றிய கொள்கை விதி இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது என்று கூட சொல்கிறார்கள். நாம் ஒருவேளை இதை நோக்காவிட்டாலும் காற்றை பற்றிய இந்த வார்த்தைகளை, விளக்கங்களை சொல்ல கற்றுக் கொடுத்தது யார்? இதை நாம் யோசிக்க வேண்டும். இந்த காற்றிற்கு எந்த ஒரு விதியும் கிடையாது என்றே நமக்கு தோன்றும். எவ்வாறு செடிகள் வளர்வதற்கு விதிகள் காணப்படுகிறதோ அதே போல காற்றும் ஒரு விதியினாலே ஆட்கொள்ளப்படுகிறது என்று சாலமோன் கூறியிருப்பது வினோதமானதே. அதே போல ஆவியாகுதலை குறித்தும் சாலமோன் கூறியிருப்பது ஆச்சரியத்தை தருகிறது. கடலில் விழுந்த தண்ணீர் தொடர்ச்சியாக ஆவியாகுதல் மூலமாய் மேல் நோக்கி சென்று விடுவதால் கடல் நிரம்பாமல் இருக்கிறது. அதே போல பிரசங்கி 12 அதிகாரம் 6 வசனத்திலே பார்க்கும் பொழுது இங்கே இறப்பை குறித்து கவிதை வடிவிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது. இந்த வசனத்திலே வெள்ளி கயிறு என்பது முதுகு தண்டில் உள்ள மேரோ அல்லது மங்கையையும், பொற்கிண்ணி என்பது மூளையை தாங்கும் ஒரு வளைவான பகுதியையும், சால் என்பது நுரையீரலையும், உருளை என்பது இருதயத்தையும் குறிக்கிறது. சாலமோன் இரத்தத்தினுடைய ஓட்டத்தை குறித்து ஹார்வே சொல்வதற்கு
பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே சொல்ல முனைந்திருக்கிறார். சாலமோன் கூறிய இந்த வார்த்தைகள் அந்தந்த பாகங்களின் செயல்பாடுகளை பற்றிய உண்மைகளை மிக துல்லிபமாக கூறுவதுதான் ஆச்சரியமானது. இந்த பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனங்களிலே 3 சிறந்த விளக்கங்கள் காணப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். முதலாவதாக 5ஆம் வசனத்தை கவனியுங்கள். சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது. இதே வார்த்தைகள் இன்று வரை பயன்படுத்தப்படுகிறது. இயற்கையின் அசைவுகளில் மாற்றங்கள் இல்லாவிட்டாலும் நாம் அதைத்தான் சார்ந்து வாழ வேண்டியதுள்ளது. நாம் சூரியன் எழும்பி வருவதையும் சூரியன் மறைவதையும் எண்ணிவிட முடியும். சூரியன் எழும்புவதும் மறைவதும் போன்றதொரு தோற்றம் பூமியின் சுழற்சியினாலே ஏற்படுகிறது என்பதை அறிந்திருக்கிறோம். நாம் பூமியின் ஒரு சிறிய நிலப்பகுதியிலே நின்று கொண்டிருக்கிறோம். எனவே சூரியன் உதிக்கிறது போலவும் மாலையிலே சூரியன் அஸ்தமிக்கிறது போலவும் பார்க்கிறோம். ஆனால் இந்த வார்த்தைகள் காலம் காலமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் ஆச்சரியமானது என்ன என்றால், தொடர்ந்து காலம் காலமாக சூரியன் தோன்றுகிறதும் மறைகிறதும் காணப்படுகிறது. இது சில விதிகளுக்கு கீழ்ப்படிந்து செல்கிறது. இரண்டாவதாக, காற்று தெற்கே போய் வடக்கேயும் சுற்றி என்று வாசிக்கிறோம். காற்றும் இயற்கை விதிக்கு உட்பட்டே செயல்படுகிறதா இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து கூறியது நினைவிலே இருக்கிறதா? காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் அவனோ, அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதாவது, காற்று எங்கே வீச வேண்டுமென்று விரும்புகிறதோ அங்கே வீசும். அதற்கு சில விதிமுறைகள் இருப்பதால் அந்த விதிமுறைகளின் அடிப்படையிலே காற்று வீசுகிறது. அதே வேளையிலே அந்த காற்று இந்த இடத்திலிருந்து வருகிறதென்றோ அல்லது இந்த காற்று இனி இந்த இடத்திற்கு செல்லுகிறதென்றோ நம்மால் கூற முடியாது. கால நிலை கணிப்பவர்கள் இங்கே தாழ்வு அழுத்தம் இருக்கிறதென்றும் அங்கே உயர்வான அழுத்தம் இருக்கிறதென்றும் கணிப்பதை நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். காற்று விதிமுறைகளுக்கு உட்பட்டு வீசுகிறதாய் இருக்கிறது. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. சாலமோன் கூறியதைப் போல காற்று தெற்கே போய் வடக்கேயும் சுற்றி வருகிறது. ஒரு பகுதியிலே காற்று தெற்கை நோக்கியும் மற்றும் ஒரு பகுதியிலே வடக்கை நோக்கியும் வீசுகிறதா இருக்கிறது. இது சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவ்வாறு வீசுகிறது. சாலமோனுக்கு இது எப்படி தெரியும்? அவருக்கு நம்மிடத்தில் இருக்கும் நவீனமான கருவிகள் வசதிகள் எதுவுமே இல்லை. இருந்த போதிலும் அது எல்லாவற்றையும் துல்லிபமாக அவர் கூறுகிறாரே எப்படி? சரி, மூன்றாவதாக, எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது. இங்கே சாலமோன் ஆவியாகுதலை பற்றிய விதியை மறைமுகமாக சொல்கிறதை பார்க்கிறோம். காற்றிலே ஈரப்பதம் கலந்திருப்பதை பற்றி சொல்லுகிறார். பின்னர் காற்று அதன் மேல் வீசியவுடன் அது நிலத்தில் மழையை பொழிகிறது. இவை யாவும் சில குறிப்பிட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் செயல்படுகிறது. இதிலே குழப்படி எதுவுமே இல்லை. நமக்கு வேண்டுமென்றால் ஒருவேளை சில வேளைகளிலே இது குழப்பமாய் தோன்றலாம். 4வது வசனம் உட்பட காணப்படுகிற 4 சிறந்த கருத்துக்களும் இன்றைக்கும் பொருந்தக்கூடியவைகளாய் இருக்கின்றன. இன்றைக்கு மனிதன் அறிந்து கொண்டிருக்கிற அறிவியல் ஞானத்திற்கு அவை அப்படியே பொருந்துகின்றன. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன் உள்ள வரலாறையோ புத்தகங்களையோ பாருங்கள். அவைகள் மூட நம்பிக்கையாலும் தவறான முடிவுகளை கூறுகிறதாகவும் காணப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதே காலகட்டத்தில் எழுதப்பட்ட இந்த பிரசங்கியின் புத்தகத்தில் காணப்படுவது போன்ற சரியான துல்லிபமான தகவலை நீங்கள் மற்ற புஸ்தகங்களிலே காண முடியாது. தொடர்ந்து ஒரு சிறந்த கணிப்பை நாம் பார்க்கிறோம். பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அது மனுஷரால் சொல்லி முடியாது, காண்கிறதுனால் கண் திருப்தியாகிறதில்லை, கேட்கிறதுனால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை. இந்த வசனம் ஒருவேளை தொலைக்காட்சி வரும் முன்னர் உண்மையாய் இல்லாதது போல காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்நாட்களிலே இது மிக உண்மையானதுதான் என்று எல்லாருமே ஒத்துக்கொள்கிறார்கள். அநேக மக்கள் தொலைக்காட்சி பெட்டி முன்னர்
மணிக்கணக்காக அமர்ந்து அதை பார்த்து கொண்டே இருந்து தங்கள் பொன்னான தருணங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவர்கள் காண்கிறதுனாலே திருப்தியாகிறதும் இல்லை. அவர்கள் காதுகள் கேட்கிறதுனாலே அது நிரப்பப்படவும் இல்லை. அதே போலத்தான் அநேகர் பல இடங்களை சுற்றி பார்த்து மகிழ்ச்சியோடு கூட திரும்ப வருவார்கள். தவறில்லை. ஆனால் எத்தனை நாடுகளை, எத்தனை ஊர்களை சுற்றி பார்த்தாலும் நம்முடைய கண்கள் திருப்தி அடையப் போகிறதில்லை. இது எவ்வளவு உண்மை இல்லையா? இந்த உலகம் முழுவதையும் சுற்றி பார்த்தாலும் அதற்கு முடிவில்லை. நாம் மிக அதிகமாக பார்க்க பார்க்க அதிகம் கற்றுக்கொள்கிறோம். என்றாலும் நம்மால் எவ்வளவுதான் கற்றுக்கொள்ள முடியும்? எனவே இது தோல்வியையே சென்றடைகிறது. சிறிய மனிதனாகிய நமக்கு இந்த உலகம் மிக பெரியதாகும். தேவனுடைய படைப்பிலேயே மனிதன் ஒருவன்தான் உலகத்தை புரிந்து வாழும் தன்மையுடையவன். மற்ற மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு நாயை எடுத்துக்காட்டாய் பாருங்கள். அதற்கு நாம் இவ்வளவு பெரிய உலகத்திலே வாழ்கிறோம் என்பது கூட தெரிய வாய்ப்பில்லை. அதற்கு எலும்புகள் கிடைத்தால் போதும், அதுவே அதன் உலகமாகிவிடும். ஆனால் மனிதன் அப்படி அல்ல. அவன் அநேக காரியங்களை உலகத்திலே பார்த்து கேட்டு மகிழ விரும்புகிறான். ஆனால் அவனுடைய கண்களோ காதுகளோ ஒருபொழுதும் திருப்தி அடைகிறதில்லை. பிரசங்கி 1 அதிகாரம் 9-10 வசனங்கள். முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும், சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை. இதை பார், இது நூதனம் என்று சொல்லப்படத்தக்க காரியம் ஒன்றுண்டோ? அது நமக்கு முன்னுள்ள பூர்வ காலங்களிலும் இருந்ததே. அநேக புதிய கண்டுபிடிப்புகளை பார்க்கும் பொழுது நாம் இது நூதனமானது என்று எண்ணுகிறோம். அன்றைய நாட்களிலேயும் வானொலி பெட்டி மட்டுமே நம்மிடத்தில் இருந்தது. ஆனால் தொலைக்காட்சி வந்த பொழுது மக்கள் யாவரும் இது புதுமையான ஒரு கண்டுபிடிப்பு என்றார்கள். அப்படி என்றால் சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை என்று எப்படி சொல்கிறீர்கள் என்று நீங்கள் ஒருவேளை கேள்வி எழுப்பலாம். விளக்குகிறேன், கவனியுங்கள். அணுகுண்டு கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது இது புதுமை அல்லவா என்று எல்லாரும் வியந்தார்கள். ஆனால் அது புதுமையானதல்ல. மனித தோற்றத்திற்கு முன்பிருந்தே அது பூமியிலே தான் இருந்து கொண்டிருந்தது. மனிதன் செய்தது என்ன? அவன் அந்த அணு சக்தியை பிளந்து இவ்வாறு குண்டாக உருவாக்கும் பணியை செய்ததுதான். எனவே அது முன்பிருந்தே இருந்த ஒன்றுதான். கம்ப்யூட்டர் புதிய ஒன்றுதானே என்று நீங்கள் கேட்கலாம். இல்லை பிரியமானவர்களே, தேவன் மனிதனை கம்ப்யூட்டரை விட சிறந்த அறிவோடு படைத்திருக்கிறார். மின்சாரத்தோடு கூடிய நரம்பு மண்டலத்தையும் உருவாக்கியிருக்கிறார். இயந்திரமாகிய கணனியால் மனிதனுக்கு மனதில் ஆழமான திருப்தியை, சமாதானத்தை கொடுக்க முடியாது. இந்த இயந்திரங்கள் யாவும் தனக்கு எதையுமே புதியதாக உண்டாக்கவில்லை என்று மனிதன் அறிந்திருக்கிறான். சூழ்நிலைகள் வேறாயிருக்கலாம், புதிய பொருட்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம், பயன்படுத்தப்படுகிற பொருட்கள் வேறு வேறாக மாறிக்கொண்டே வந்தாலும் மனிதன் அதே மனிதனாகவே இருக்கிறான். எந்த புதிய உணவு கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவன் சாப்பிடுவது என்பது முன்பிருந்த ஒரு வழக்கம்தான். இதில் பொருள் வேண்டுமென்றால் மாறியிருக்கலாம், ஆனால் பழக்கம் பழைய பழக்கம்தான். ஒருவேளை சைக்கிளில் சென்றவன் இப்பொழுது காரில் செல்லலாம். இதிலே கருவி வேண்டுமென்றால் மாறியிருக்கலாம், ஆனால் பயணம் செய்வது முன்பு இருந்த அதே பழக்கம்தான். ஆனால் ஒன்றே ஒன்றுதான் புதுமையானது. அது ஒன்றே புதியது. அதுவே மறுபிறப்பு, புதிய பிறப்பு. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு உண்டாகும் இந்த புதிய அனுபவமே உலகத்திலே நூதனமானது. பழைய வாழ்வு நீங்கி புதிய ஒரு வாழ்க்கையிலே நுழைந்து செல்கிற வாழ்க்கை அது. முன்பு உங்களை நீங்களே ஆண்டு கொண்டு வந்தீர்கள். இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அடுத்ததாக பிரசங்கி 1 அதிகாரம் 11 வசனத்தை பாருங்கள். முன் இருந்தவைகளை பற்றி ஞாபகமில்லை, அப்படியே பின்வரும் காரியங்களை பற்றியும் இனிமேல் இருப்பவர்களுக்கு ஞாபகம் இராது. அறிவியலை ஆராய்வதன் மூலம் மன திருப்தியை கண்டுவிட முடியும் என்று சாலமோன் முயன்றார். ஆனால் அவர் அதனாலே இந்த முடிவிற்கு வந்துவிட்டார். மனிதன் முக்கியமானவனாக காணப்பட விரும்புகிறான். தான் அவ்வாறு பெரியவனாக காணப்பட
உலகத்திலே என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் செய்கிறான். ஆனால் அவன் மறைந்து போகும் வரையிலே தான் இவையெல்லாம் இருக்கின்றன. அவன் இறந்தவுடன் புகழ் எல்லாமே அவனோடேயே மறைந்து போய்விடுகிறது. முன் இருந்தவைகளை பற்றி ஞாபகம் இல்லை என்கிறார். உங்களுக்கு 50 ஆண்டுகளுக்கு முன் இருந்தவர்களை பற்றி நினைவு இருக்கிறதா? 50 ஆண்டுகளுக்கு முன் இருந்த புகழ்பெற்ற மனிதர்கள் ஒருவேளை உங்கள் நினைவிலே இருக்கலாம். சிறந்த விளையாட்டு வீரர்கள், சிறந்த எழுத்தாளர்கள் எல்லாரும் 100 ஆண்டுகளாகியும் நம் நினைவிலே இருக்கிறார்களா? இல்லை. ஒரு சிலர் வேண்டுமென்றால் நினைவிலே இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய புகழ் எல்லாம் மறைந்து போய்விட்டதே. நம்முடைய நினைவு பெரிதானதல்ல. நாம் இந்த உலகத்திலே வாழுகிற வாழ்க்கை ஒரு பழங்கால கதையைப் போல இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. நாம் அதை திருப்பி பார்க்க இயலாது. சாலமோன் தன்னுடைய வாழ்க்கை என்னும் ஆய்வகத்திலே மிக அதிகமான பரிசோதனையை செய்திருக்கிறார். மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா காரியங்களிலேயும் இவர் இந்த முயற்சியை செய்திருக்கிறார். சாலமோன் தன்னுடைய பதவி நிமித்தம் தான் விரும்புகிற எந்த துறையிலையும் நுழைந்து இதை செய்ய முடிந்தது. சாலமோன் செய்தது போன்ற இந்த காரியத்தை இன்று கூட அநேக மனிதர்கள் செய்ய முடியாது. முதலாவதாக இயற்கை விதிகளை சாலமோன் ஆராய்ந்து பார்த்தார். ஆனால் நாம் சிந்தித்தது போல அவர் அறிவியலிலே ஒன்றையும் கண்டுபிடிக்க இயலவில்லை. புதிய காரியம் ஒன்று உண்டானால் அது தனக்குள் ஒரு புதிய வாழ்க்கையை கொண்டு வருவதே ஆகும் என்பதை மட்டுமே அவர் அறிந்து கொண்டார். இதைத் தொடர்ந்து சாலமோன் செய்கிற ஆய்வு ஞானத்திலும் தத்துவத்திலும் இருக்கிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். பிரசங்கியின் புத்தகம் 1 அதிகாரம் 12-13 வசனங்கள். பிரசங்கியாகிய நான் எருசலேமில் இஸ்ரவேலருக்கு ராஜாவாயிருந்தேன். வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். உலகத்திலுள்ள தத்துவங்களை படிப்பதற்கு சாலமோன் அநேக மணி நேரங்களை செலவழித்திருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பு உலகத்திலே வாழ்ந்தவர். எனவே 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் சாலமோன் இந்த தத்துவங்களை ஆராய்ந்து பார்த்திருக்கிறார். அந்நாளில் தத்துவங்கள், ஞானம் போன்றவற்றை பற்றிய அறிவு அதிகமாக இருந்தது. ஆனால் இதனாலே எந்த வளர்ச்சியோ அல்லது மன திருப்தியோ மனிதனுக்கு ஏற்படவில்லை. பிரசங்கி 1 அதிகாரம் 14 வசனத்தை கவனியுங்கள். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருந்தது. தத்துவம் என்பது ஒரு இருட்டான சந்துக்குள்ளே நம்மை கொண்டு போய் விட்டு விடுகிறது. இந்த ஆய்வை நீங்களே செய்து பார்க்க முடியும். நீங்களே அநேக தத்துவங்களை படித்து பாருங்கள். இதனால் நேரம்தான் வீணாகுமே ஒழிய வேறு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இன்றைய நவீன கல்விமான்கள் பழங்கால கல்வி முறை வீணான ஒன்று என்று கூறுகிறார்கள். இக்கால கல்வி முறை நன்றாகத்தான் இருக்கிறது. அதே வேளையிலே இன்றைய ஞானமும் தத்துவமும் நேரத்தை வீணாக்குகிறதாகவே இருக்கிறது. மனிதன் தன்னுடைய சொந்த ஞானத்தினாலே சத்தியத்தை ஒருபொழுதும் கற்றுக்கொள்ள இயலாது. அவன் தன்னுடைய ஞானத்தினாலே, தன்னுடைய தத்துவத்தினாலே தேவனை அறிந்து கொள்ளவும் முடியாது. தேவனை பற்றிய ஞானம் வெளிப்பாட்டினால் மட்டுமே வரும் ஒன்றாயிருக்கிறது. ஆனால் பொதுவாக தத்துவமானது மனிதனை எல்லாவற்றிலும் குறை காணச் செய்கிற ஒரு மனநிலைக்குள்ளே வழிநடத்துகிறதா இருக்கிறது. தேவனை விட்டு தூரமாயிருக்கிற ஒரு மனிதனுக்கு நாம் கல்வியை கற்றுக் கொடுத்து விடுவதனாலே அவனுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று எதிர்பார்க்கவும் முடியாது. அது நடக்கவும் நடக்காது. தத்துவமும் மன இயலும் மனிதனுடைய தன்மையை மாற்றிவிட முடியாது, அல்லது அவனுடைய பழைய சுபாவத்தை சரி செய்ய முடியாது. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அறிவை பெற்றுக்கொள்ள நாம் அநேக புத்தகங்களை படித்தாலும் இயேசுவின் அன்பை புரிந்து அவரை நமது வாழ்க்கையின் தலைவராக ஏற்றுக்கொள்ளாதவரை எந்த ஒரு காரியமும் நமக்கு குழப்பமாகவும் தெளிவற்றதாகவுமே காணப்படும். எதை கவனித்து பார்த்தாலும் எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாகவே காணப்படும். நாம் இந்த உலகத்திலே வாழப்போகும் காலம் இவ்வளவுதான் என்று நமக்கு தெரியாது. முன்பு இருந்ததுதான் இப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் நமது வாழ்க்கை
மாற்றம் பெற முடியும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுவிட்டீர்களா? நமது பழைய வாழ்க்கையை மன்னித்து அதை மறந்து நம்மை முற்றிலும் மாற்றக்கூடியவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே. நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை அவரே சுமந்து தீர்த்தபடினாலே நம்மை புதுப்பிக்க நம்முடைய பழைய ஒன்றுக்கும் உதவாத வாழ்க்கையை அவருடைய கரத்திலே நாம் அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அறிவிலும் ஞானத்திலும் எங்களுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் அறிவோ ஆராய்ச்சியோ தத்துவமோ தங்களுக்கு திருப்தியை தருமென்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருமையா. உம்முடைய அன்பினாலே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற மகத்துவமான ரட்சிப்பை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளவும், புரிந்து கொள்ளவும், ஏற்றுக்கொள்ளவும், விசுவாசிக்கவும், அதை அனுபவிக்கவும் நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும், ஒவ்வொரு அருமையான குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். வியாதியோடு, பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு இருக்கிறவர்களை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தும் ஐயா. அவருடைய முயற்சிகளிலே உடைய ஆலோசனையை கொடுத்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எந்தெந்த காரியங்களுக்காக தனியாய் குடும்பமாய் செபிக்கிறார்களோ கர்த்தர் தாமே அவர்கள் ஜெபங்களை கேட்டு உமக்குள்ளே திருப்தியோடும் மனமகிழ்ச்சியோடும் வாழும் ஒரு அருளை தாரும். பாதுகாவல் தேவையானவர்களுக்கு பாதுகாவலை தாரும். துணை தேவையானவர்களுக்கு நீரே ஏற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். வேதனையின் மத்தியில் இருக்கிறவர்களுக்கு உம்முடைய சமாதானத்தையும் உம்முடைய சர்வாங்க சுகத்தையும் பூரணமாய் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரசங்கி என்னும் இந்த புத்தகம் மனிதனின் வாழ்க்கையையும் அவனது நிலையான சுழற்சியையும் மையமாக கொண்டது. காண்பதால் திருப்தி இல்லை, கேட்பதால் நிரம்புவதில்லை என்பதே இதன் புலனாய்வு. மனிதருக்குள் இருக்கும் ஏராளமான ஆசைகள் பலவிதமான உலக பொருட்கள் மூலமாகவும் உலக மோகங்களை பயன்படுத்துவதன் மூலமாகவும் வெளிப்படுகின்றன. ஆனால் அவைகள் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியை தருகின்றன என்பது எப்போதும் நமக்கு முன்பாக கேள்விக்குறியாகவே நிற்கிறது. இந்த உலகத்தில் நிரந்தரமான புதியது என்று ஒன்றுமில்லை. ஆனால் ஒன்று உள்ளது, அதுவே மறுபிறப்பு. தேவனுக்குள்ளான மறுபிறப்பே புதியது. ஏனென்றால் சற்று யோசித்து பாருங்கள், மனிதன் எவ்வளவு புகழுடன் இருந்தாலும் அவனுடைய மரணம் அந்த புகழை முழுமையுமாக மறைத்துவிடும். வாழ்க்கை என்னும் ஆய்வகத்தில் சாலமோன் செய்த பல்வேறு முயற்சிகள் பிரசங்கி புத்தகத்தில் ஆராயப்பட்டுள்ளன. வானத்தின் கீழ் நடப்பதை ஆராய்வதற்கு மனதிற்கு சஞ்சலமே விளைந்தது. இந்நூல் நம்மை தெய்வ ஞானம் இல்லாமல் நம்முடைய முயற்சிகள் வெற்றியடையாது என்பதில் வலியுறுத்துகிறது. அறிவு மற்றும் ஞானம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அது முழுமையான சமாதானத்தை வழங்க முடியாது என்பது இதன் நுட்பமான கருத்து. ஆம் தேவ பிள்ளைகளே, நாமும் சாலமோன் போல பிற விஷயங்களில் தேவன் தரும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேட முயற்சித்து கொண்டிருப்போம் என்றால் அந்த முயற்சிகளை கைவிட்டு விடுவோம். ஏனென்றால் தேவனே நமது ரட்சிப்பு என்று அவரிடம் தஞ்சம் பெற வேண்டும். அவர் தாமே நமக்கு தேவையான தேவ சமாதானத்தை தருவாராக. என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஏசாயா 49:16.